நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சில குடிகார நாயெல்லாம் இருக்கு. குடி போதில் வந்து என்ன பேசுறேன்னே தெரியாம வந்து பேசிட்டு இருக்கோம். குடிகார நாய்ங்களா அப்படின்னு நான் யாரையும் வந்து குறிப்பிட்டு சொல்லல, பொதுவாக தாங்க சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றத டிஸ்க்ளைமரா சொல்லிக்கிறேன். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த வடிவேலு தெரியுமில்ல, வடிவேலு அப்படின்றவர் வந்து சினிமாவில் வந்து நல்ல நடிகராகவும் நல்ல காமெடியனாகவும் இருந்தாலுமே சரிதான், நிஜ வாழ்க்கையில் வந்து ஒரு வில்லனாகவும் ஒரு கெட்ட முகத்தோட இருக்காங்க அப்படின்றது மக்கள் போட்டு அடேன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆள் வந்து தேவையில்லாம இப்போ ரீசெண்டாக தளபதி விஜயை பற்றி பேசி இப்போ ஒரு பெரிய செருப்படிங்க, பெண்கள் கொடுத்த அந்த ஒரு செருப்படி அப்படின்றது வந்து அந்த வடிவேலு வந்து அந்த ஆளு மறந்திருக்க மாட்டாரு, மறக்கவும் மாட்டாரு அப்படின்றது தான் விஷயமா இருந்துட்டு இருக்கு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து கேப்டன் விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது வந்து இந்த ஆளு வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து அந்த அளவுக்கு வந்து கேவலமா பேசிட்டு இருந்தாரு, குடியாரம் அப்படி இப்படின்ட்டு வந்து அவருடைய பர்சனல் கேரக்டரே வந்து பேசிட்டு இருந்தாரு. ஆனா நம்ம கேப்டன் விஜயகாந்த் இவரை சீண்ட கூட கிடையாது. எப்போல்லாம் யாராவது புதுசா அரசியலுக்கு வராங்களோ அப்பெல்லாம் வந்து திமுக வந்து சில அல்லக்கைகளையும் சில வளர்ப்பு நாய்களையும் வந்து அவுத்து விடும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் இவருமே இருந்துட்டு இருக்காரு. ஸோ தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததுல இருந்து வந்து நிறைய நடிகர்களையும் சரிதான், நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் அவுத்து விட்டு அவங்க வந்து தளபதியை கடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு வடிவேலு தளபதி விஜய் பற்றி மறைமுகமாக அந்த ஆள் வந்து பேசிட்டு இருந்தாரு. என்ன பேசியிருக்காருன்னா, திமுக எதிர்த்து அரசியலுக்கு வந்தவங்களாம் இப்போ இருக்க இடம் தெரியாமல் வந்து போயிட்டானுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது திமுகவை எதிர்த்தவன் எல்லாம் இருக்க இடம் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து தளபதி விஜய் வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த ஆள் வந்து மறைமுகமா, நீ உண்மையான ஒரு ஆம்பளியா இருந்தனா தளபதி விஜய் அப்படின்னு வந்து நேருக்கு நேராக பேசு அப்படின்ட்டு வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து அடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஆள் வந்து பொது வேலைக்கு போறப்போ வந்து பெண்கள் வந்து இந்த ஆளை வந்து கிழின்னு வந்து கிழிச்சிட்டு இருக்காங்களாம். சோசியல் மீடியால வந்து நம்ம தமிழக வெற்றி கழக பெண்கள் படை அப்படின்றது வந்து இந்த ஒரு பொடி வேலையும் இந்த ஒரு முட்டு வேலையும் இந்த ஒரு சொம்பு வேலையும் போட்டு கிழின்னு வந்து கிழிச்சிட்டு இருக்காங்களாம். கேப்டன் ரசிகர்கள் மாதிரி நினைக்காதீங்க, தளபதியோட தொண்டர்களை வச்சு கிழின்னு வந்து கிழிச்சு எடுத்துருவாங்க. ஸோ சோசியல் மீடியாவிலும் தலைகாட்ட முடியாத அளவுக்கு தளபதி ஃபேன்ஸ் வந்து செஞ்சிருவாங்க. தளபதியோட படம் தான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஒரு பெரிய படம்ன்றதை வந்து மறந்துடாதடா சொம்பு வேலை அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து கிழிக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.